الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد وَلَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ وقال نبينا عليه الصلاة والسلام النعمة وحشية أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனையோ பல ஜீவராசிகளை விட எண்ணற்ற பல படைப்பினங்களை எல்லாம் காண அல்லாஹ் நம்மவர்களை கண்ணியமாக உயர்வாக பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறார். வஃல்லல்லாஹு அலா கஸீரின் மிம்மன் خلقنا தஃலீலா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், வஃல்லல்லாஹு வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமின் மக்களுக்கு நாம் கராமத்து கொடுத்திருக்கிறோம். ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியமாக படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ. அவர்களை பூமியிலேயும் கடலிலேயும் நாம் தாங்கி நிற்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே நிறைய செய்திகளை சொல்லிட்டு وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. உலகத்திலே நாம் படைத்த எண்ணற்ற ஜீவராசிகளை காண மனிதர்களை நாம் மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றதான் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு கணம் நாம் சிந்தனை செய்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும்படியான பாக்கியங்கள் ஏராளமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்நிஅமத்து வஹ்ஷியத்துன். நன்றி பாக்கியங்கள் இருக்கிறதே அது காட்டு மிருகங்களை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்நிஅமத்து வஹ்ஷியத்துன். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா என்னென்னவெல்லாம் பாக்கியங்களை வழங்கி இருக்கிறானோ அந்த நிஅமத்துகளை எல்லாம் நினைத்து மனிதன் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அது வஹ்ஷியத்துன், காட்டு விலங்குகளை அதற்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக காட்டிலே உள்ள யானை இருக்கிறது, அதை நாட்டு பக்கம் பழுக்கிறதா இருந்தால் அதற்கு நிறைய மெனக்கிடணும். ஏதாவது காடுகளிலே கொஞ்சம் முரட்டுத்தனம் செய்யக்கூடிய முரண்டு பிடிக்கக்கூடிய யானைகளை அவைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள்ளாலே விரட்டி அடிப்பதற்காக அதிகாரிகள் எல்லாம் வனத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கும்கி யானை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும்படியான யானைகளை கொண்டு சென்று அவைகளை காட்டுக்குள்ளாலே விரட்டி தள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப காட்டிலே வாழக்கூடிய அந்த மிருகங்கள் இருக்கிற மனிதனோடு அட்டாச்மெண்ட் ஆகுறதுக்காக மனிதனோடு பழகுவதற்கே பல நாட்கள் அதற்கு தேவைப்படும். அதற்கு நிறைய பயிற்சிகள் வழங்க வேண்டி இருக்கிறது. காட்டிலே உள்ள சிங்கத்தை கொண்டாந்து வீட்டிலே வச்சால் அது தன்னுடைய இயற்கை புத்தியை காட்டுறது மாதிரி இருக்கும். காட்டிலே உள்ள ஒவ்வொரு மிருகங்களையும் நம்மோடு பழகிறதா இருந்தால் அதற்கு நிறைய பயிற்சிகள் தர வேண்டும்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்நிஅமத்து வஹ்ஷியத்துன், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும்படியான பாக்கியங்கள் இருக்கிறதே அவைகளை நீங்கள் கைவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபகையிதுஹா பிஷ்குரி, அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவது கொண்டு அதை கைதிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்நிஅமத்து வஹ்ஷியத்துன் ஃபகையிதுஹா பிஷ்குர், நீங்கள் ஒவ்வொரு நிஅமத்துகளையும் பெற்றுக்கொண்டிருக்க அல்ஹம்துலில்லாஹ் 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 என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும்படியான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா தக்க வைத்துக் கொண்டே இருப்பான், அதை நீக்கிவிட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் திஹாபி தௌலத்தி வ தகய்யுர் நிஅமத்தி வ மின் தஹ்மீலில் ஆஃபியா, யா அல்லாஹ் பாக்கியங்கள் எங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவதை விட்டு ரப்பே உடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் திஹாபி தௌலத்தி, அருள் கொடைகள் எல்லாம் எங்களை விட்டு யா அல்லாஹ் விரண்டு ஓடுவதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ தகய்யுர் நிஅமத்தி, அருள் பாக்கியம் எல்லாம் யா அல்லாஹ் மாற்றமடையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வமின் கலபத்தி ஷகாவத்தி, யா அல்லாஹ் பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் துரதிர்ஷ்டம் எங்களை அடைவதிலிருந்து ரப்பே பாதுகாவல் தேடுகிறேன். வமின் சவாலி நிஅமத்தி, சில அறிவிப்பின்படி எங்களுடைய அருள் பாக்கியங்கள் யா அல்லாஹ் என்னென்னலாம் நீ பாக்கியம் வழங்கியிருக்கிறாயோ, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கும்படியான பாக்கியங்களே தலையானது, உயர்வானது, சிறந்தது, மேன்மைக்குரியது ஈமான் தான், விலை மதிப்பற்றது. அதே போன்று ஓய்வு நேரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், இரண்டு பெரிய அருள் கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இரண்டு பெரிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த இரண்டு நிஅமத்துகளிலேயும், இரண்டு பெரிய பாக்கியங்களிலேயுமே மக்பூலுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதிலே கவனம் செலுத்துறதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ், உடல் ஆரோக்கியம் இருக்கிறதே, அது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவே மாட்டார்கள் பலர்கள். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு நன்றி சொல்லக்கூடிய நாவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதிகாலையில எழுந்து தொழுகக்கூடிய பழக்கம் இருக்கிற சில திருமறையில குர்ஆன் சொல்கிறது, அகிமிஸ் ஸலாத்தல் லிக்ரி, திக்ரிலேயே ஆக சிறந்தது தொழுகைதான். அகிமிஸ் ஸலாத்தல் லிக்ரி, என்னை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் தொழுகுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். எதற்காக? லி திக்ரி, என்னை நீங்கள் திக்ர் செய்வதானால் தொழுகையை பற்றி நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்ப தலையிலிருந்து கால் வரை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும்படியான அருள் கொடைகள், நிஅமத்து பாக்கியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் நினைத்து அல்லாஹ்விடத்துல நாம் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிற வேளையிலே அல்லாஹ் அதை மேன்மேலும் அதிகமாக்கி தருகிறான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. வல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அந்த பாக்கியங்களை மென்மேலும் உங்களுக்கு நாம் அதிகமாக தந்து கொண்டே இருப்பேன். வலையின் கஃபர்தும், எனக்கு நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும்படியான நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி மறந்தாலோ, நன்றி சொல்ல முற்படாமல் இருந்தாலோ, ஃபைன் அதாபி லஷதீத், என்னுடைய தண்டனைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே படைத்த எண்ணற்ற பல்வேறு படைப்புகளை விட அல்லாஹ் மனிதனை மேன்மைக்குரிய படைப்பாக படைச்சிருக்கிறான் என்று திருமறை என்று குர்ஆனிலே சொல்கிறான். உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த துனியாவுல அல்லாஹ் தஆலா 1000 படைப்புகளை படைச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 படைப்புகளை படைத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் மனிதனாக இருக்கும்படியான நம்மை படைத்தது. 400 படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரையில படைச்சிருக்கிறான், பூமியில. மிச்சம் இருக்கும்படியான 600 படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலுக்குள்ளாலே வைத்து படைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை உமர் ரலியல்லாஹு சொன்னார். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லது தெரியாத எண்ணற்ற பல்வேறு விதமான படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஒரு முறை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவிடத்துல ஒரு யூதர் ஒருத்தர் கேட்டார். சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு இடத்துல ஒரு யூதர் ஒருத்தர் கேட்டார்,
அலி ரலியல்லாஹு தஆலா உங்களை எல்லாரும் மிகச்சிறந்த அறிவாளி, மேன்மைக்குரிய அறிவாற்றல் பெற்றவர், நல்ல சிந்தனையாளர் என்றெல்லாம் சொல்றாங்க. உங்களுடைய அறிவை நான் சோதனை செய்து பார்க்கிறதுக்காக நான் சில வினாக்களை நான் கொடுக்கிறேன். அதற்கு சரியான பதிலை நீங்கள் தர வேண்டும். வளவள குலர்கள் சொல்லாம நான் சொல்லக்கூடிய செய்தி சுருக்கமானது, நீங்கள் தரக்கூடிய பதிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி உண்மையிலே நீங்கள் பதில் தந்துட்டால் உங்களுடைய அறிவு திறனை நான் பாராட்டுகிறேன் அப்படின்றார். என்ன சொல்லுங்கன்றார். அவர் கேட்டார், இந்த உலகத்தை எந்தெந்த படைப்புகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம்? அவர் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டார், இந்த உலகத்துல எந்த படைப்புகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம், எந்த படைப்புகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இனம், இதை சொல்ல முடியுமாட்டார். யானை, குதிரை, அதே மாதிரி காக்காய், இப்படிலாம் வளவலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளி என்பது உண்மை என்று சொன்னால் அதற்கு மிக ரத்தின சுருக்கமாக பதில் தர வேண்டும் என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா சற்றும் யோசிக்காமல் பதில் சொன்னாங்க, எந்தெந்த படைப்புகள்லாம் அல்லாஹு தஆலா காதினுடைய மடல் வெளியில தெரியும்படியாக அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறானோ இதையெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கிற இடம். வேண்டாம், நீங்க சோதிச்சு பாருங்கடா. எந்தெந்த படைப்புகளுக்கு எல்லாம் காதினுடைய மடல் வெளியில தெரியாதது மாதிரி அல்லாஹு தஆலா ரகசியமா வச்சிருக்கிறானோ அதுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா காதினுடைய மடல் வெளியில தெரியாது. எந்த படைப்புகளுக்கு எல்லாம் காதினுடைய மடல் உள்ரங்கமாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இடம்தான். அவர் சற்று நேரத்தில் பிரமித்து போனார், ஆச்சரியப்பட்டார், ஒவ்வொன்றாக யோசித்தார். மனிதன் காது வெளியில தெரிகிறது, குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். யானை காது வெளியில தெரிகிறது, அது குட்டி போட்டு பால் கொடுக்கிற இனம். பாம்புகள் காது வெளியில தெரிகிறது இல்லை, அதனால அது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இனம் என்று. மீன்கள் காது வெளியில தெரியறதில்லை, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இனம். அவர் ஒரு கணம் ஆடி போயிட்டார். அறிவு தீட்சண்யமிக்க இப்படிப்பட்ட ஒரு மனிதரா என்று. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா என்றார். நான் கல்வியினுடைய சிட்டியாக இருக்கிறேன், கல்வியினுடைய பட்டினமாக நான் இருக்கிறேன். அந்த சிட்டிக்குள்ளால வரதாக இருந்தால் அலியும் பாபுஹா, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறானே அவர் தான் தலைவாசல் என்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவு திறனை பாராட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்பேருக்கு வந்த அறிவாற்றல் சிந்தனையாளர் என்பதற்கு இந்த சுருக்கமான ஹதீஸ் உரையை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற நிறைய பாக்கியங்களை கொடுக்கிறான். அதிலே ஒரு 4 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு 4 காரியம் இருக்கிறது. இந்த 4 பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்ததற்காக நாளை மறுமை கியாமத்து நாளையிலே உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படும். இந்த விசாரணைக்கு பின்னாலே நீங்கள் பதில் தரலைன்னு சொன்னால் சுவர்க்கம் செல்வதற்காக ஒரு எட்டுகள் கூட அங்கே நீங்க கால நவத்தி சுவர்க்கம் செல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை மஸ்ஜித் நபவியில நண்பகல் வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதிய சாப்பாட்டையும் வைத்துக் கொள்ளலாம். மதிய சாப்பாட்டுடைய நேரத்துல யாரும் பள்ளிவாசலையும் வேற எங்க இருக்க மாட்டாங்க. தன்னுடைய லஞ்ச் டயத்துல அந்த தன்னுடைய இல்லங்களிலே சென்று சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள், உணவருந்தி கொண்டிருப்பார்கள். அந்த முக்கியமான அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையிலே பசிக்கிறது, வீட்டுல எந்த சாப்பாடும் இல்லை. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்களும் பசிக்கு வேற வழி இல்லாத நிலையிலே பள்ளிவாசல் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, நாயகமே என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்களே? அப்ப சஹாபாக்களாகிய தன்னுடைய நெருங்கிய தோழர்களாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலையும் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலையும் பெருமானா கேட்டாங்க, நீங்க எதற்காக இங்க வந்தீர்கள்? யார சொல்ல, கடுமையான முறையில் வயிற்று பசியாக இருக்கிறது, உணவிற்கு வேறு வழி இல்லாத நிலை, அதனால் மதியம் சாப்பிடுறதுக்கு நேரம் வழி இல்லாத காரணத்தினாலே பள்ளிவாசலை வந்திருக்கிறோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நல் பதிலை கூறினார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை எந்த காரியம் பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்ததோ அதே காரணம்தான் என் வீட்டிலே சாப்பாடுக்கு வழி இல்லை, நான் நண்பகல் நேரத்துல சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, எனவேதான் நான் வந்திருக்கிறேன் என்று 3 பேரும் தனக்கான பசிகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். எந்த நோக்கத்திற்காக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் கடுமையான பசிக்கானதுதான் என்பதை
ஏதாவது உணவு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்கிற அப்படியான சூழலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆகிய 3 பேர் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன மஷூரா நடைபெற்றது. கடைசியாக ஒரு குறிப்பிட்ட சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டிலே கதவை தட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி பார்த்தாங்க. அந்த வீட்டில் கதவு திறக்கப்படலை. மீண்டும் 2வது முறை சலாம் சொன்னார்கள். அப்பொழுதும் பதில் சலாம் வரல. 3வது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார்கள். அந்த வீட்டிலிருந்து பதில் வரல. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டில் வாசலில் திருப்பிட்டாங்க. மார்க்க நமக்கு சொல்லுகிறது, எந்த வீட்டுக்காவது சென்று யாரையாவது அழைப்பதாக இருந்தால் 3 முறை சலாம் சொல்ல வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சுன்னத்தாக இருக்கிறது. 3 முறை சலாம் சொல்லியும் பதில் வரலைன்னு சொன்னால் பிறகு அந்த வீட்டிலிருந்து நிற்காமல் நடையை கட்டிட வேண்டியதான். இது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்கிற பாணி. ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய ஹாஜியார் வயசு 80-90 இருக்கும், போய் கதவு டம்மு டம்முன்னு தட்டிட்டு வீட்டுல இருந்து சத்தம் வரலன்னு சொன்னால் அந்த சாமி நுழைக்கிற அந்த தொலையிலிருந்து எட்டி பார்த்துட்டு நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாகரீகம் வளர்ந்து இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறார். ஒரு மனிதன், இதுல ஒரு சின்ன சட்டம் இருக்கிறது. ஒருத்தர் அடுத்த வீட்டிலே சென்று சாவி நுழைக்கக்கூடிய துவாரத்தின் வழியாகவோ அல்லது ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்தால் உள்ளுக்குள்ளால் இருப்பவர்கள் ஏதாவது கல்லை எடுத்து சுண்டி விட்டால் அல்லது ஏதாவது ஒரு இரும்பு குச்சி எடுத்து அவர் கண்ணில் பதம் பார்த்து விட்டால் இதற்கு ஷரியத் ரீதியாக எந்த விதமான பாவம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், அடுத்த வீட்டில் உங்களுடைய கண் பார்வையை செலுத்தக்கூடாது. அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே செல்வதே தவறு என்று மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு அரசர் அல்லது ஒரு நண்பர் ஒருத்தர் தான் கொடுத்த அன்பளிப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டுக்குட்டி என்று நினைக்கிறேன், அதை போய் கொடுத்துட்டு வாங்கன்னு ஒருத்தர், ஒரு வேலையால் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார். அவர் அனுமதி கேட்காமலேயே சலாம் சொல்லாமலேயே திபுத்து கொண்டு உள்ள நுழைஞ்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளுல் அல் இதுன் அவ்வளுஹா, நீங்க வர்றதுக்கு முன்னால முதல்ல சலாம் சொல்லிட்டு அனுமதி கேட்டுட்டு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு இப்பொழுது அவருக்கு அந்த சஹாபிக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். முதல்ல வெளியில் போங்கண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதல்ல வீட்டு வாசலுக்கு வெளியில் போயிட்டு இப்ப சலாம் சொல்லி கொண்டு உள்ளே வாருங்கள் என்று ஒழுக்கத்தினுடைய நெறிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப இந்த 3 முறை சலாம் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில இருந்து எந்த பதிலும் வரலைங்கிறதுனால தன்னுடைய பள்ளிவாசலுக்கு மீண்டும் திரும்பலானார்கள். இதற்கிடையில் அந்த வீட்டிலிருந்து சப்தம், யார் சொல்லலாம், நாங்கள் உள்ளே தான் இருக்கிறோம், இதோ கதவை திறக்கிறேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அவர்கள் கதவை திறந்து விட்டாங்க. கடைசியாக அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன், அந்த வீட்டில் கதவு திறக்கப்பட்ட பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்று அவருக்கான அனுமதி வழங்கப்படுகிறது. பெருமானாருடைய வருகை முபாரக்கான பரக்கத்து பொருந்திய வருகை என்ற காரணத்தினாலே அந்த இல்லத்திலே உள்ள அந்த பெண் மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்முகத்தோடு வரவேற்று அந்த இல்லத்திலே உள்ள அந்த இருக்கையிலே அமர வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு 3 வாட்டி சலாம் சொல்ற வரைக்கும் சத்தமே இல்லை என்றார். யாரும் சொன்னா, தாங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த சலாம் இருக்கிற, தாங்களுடைய முபாரக்கான வாயிலிருந்து வரக்கூடிய சலாம் என்பது எங்களுக்கு பெரிய அருள் கொடை, பெரிய பாக்கிய நாகமே. அதனால ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஒரு தடவை சலாம் சொன்ன உடனே நாங்கள் பதில் சொல்லிட்டா 2வது வாட்டி உங்களுடைய சலாம் எங்களுக்கு கிடைக்காது. எனவேதான் நாங்கள் 3 முறை தாங்களுடைய நாவிலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலாத்தை எதிர்பார்த்திருந்தோம். 3 முறை தாங்கள் சலாம் சொன்னீர்கள், 3 முறையுமே அலைக்கும் சலாம் என்று நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா 3 முறை உங்களுடைய நாவிலிருந்து கிடைக்க வேண்டிய சலாம் கிடைப்பதற்காகத்தான், அவருடைய பரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் நான் மௌனம் காத்தேன் என்று அந்த சஹாபியினுடைய மனைவி பதில் தந்தார். கடைசியாக கணவர் எங்கே என்று விசாரிக்கும் பொழுது, நல்ல தண்ணி, குடி தண்ணி இருக்கிற அதை அள்ளி வருவதற்காக பக்கத்தில் உள்ள ஒரு கிணறு அங்கே சென்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. கடைசியாக அவர் எடுத்து வந்துட்டார். வந்தவுடனே தடபுடலான ஒரு பெரிய விருந்து உபச்சாரத்தை செய்தார்கள். ஒரு காஞ்சி போன ரொட்டின்னு வச்சுக்கொள்ளலாம். அது கூட அன்றைய நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரியது. சில பேரு சிம்பளங்களை அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னிலையை வச்சாங்க. சில ரொட்டி துண்டுகளை வைத்தார்கள். வயிறு நிரப்பமாக சாப்பிட்டு முடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்து அந்த சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தன்னுடைய உயிர் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கொண்டு வந்த பின்னாலே அந்த இடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இந்த ரொட்டி, காஞ்சு போன ரொட்டியை சாப்பிட்டோமே, இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோமே, இதற்கு அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு மறுமையிலே பதில் சொல்லியானும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாயகமே
ஒரு காஞ்சு போன புரோட்டாவுக்கு சாப்பிட்டா இந்த காஞ்சு போன ரொட்டி துண்டை சாப்பிட்டதற்காக அல்லாஹ் விசாரிப்பான் என்று கேட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். உங்களுக்கு என்னென்னவெல்லாம் அருள் வாக்கியத்தை கொடுத்திருந்தேனோ, எத்தனை பேர்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறார்கள், எத்தனை பேர்கள் ஆடை இல்லாமல் ஆடை அணிவதற்கு தேவையான வழி இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள், குடித நீருக்கு மக்கள் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். சமீபத்தில் நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம், டெல்லி குடி தண்ணீர் பஞ்சத்தினாலே கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது. லாரி வந்துட்டாலே லாரிக்கு மேல தேன் கூட்டுக்குள்ளாலே தேனி முச்சது மாதிரியாக அந்த குடி தண்ணீர் வாட்டர் டேங்கர் லாரி இருக்கிற அதுக்கு மேல மக்கள் எல்லாம் சென்று தனக்கான தண்ணீரை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் தப்சீர்கள்ல எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளை மறுமையில கியாமத்து நாளையிலே அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் வழங்கி இருக்கிறானோ அதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல ஒரு வசனம், இந்த வசனத்துக்கு இல்லாத விளக்கம் தர்றாங்க. நீங்கள் கடுமையான வெயில் நேரத்துல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்க, கொஞ்சம் கூலிங்கான குளுமையான தண்ணீர் குடிச்சாலும் கூட நாளை மறுமையில தான் கேட்பான், நீங்கள் கடுமையான தாகித்திருக்கிற வேளையிலே உங்களை குளுமைப்படுத்தக்கூடிய அப்படியான குடிபானத்தை தந்தேனே, அதற்கு நீங்கள் நன்றி சொன்னீர்களா? இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு பாக்கியத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய அப்படியான துஆக்களை எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தண்ணி குடிச்சா கூட அதுக்கு துஆ இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானா அதுபன் ஃபராத்தன் பிரஹ்மத்திஹி வலம் யஜஅலுஹு உஜாஜன் பிதுனூபினா. எங்களுக்கு குடிப்பதற்கு ஏற்ற நல்ல தண்ணீரை கொடுத்தானே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தாக வேண்டும். சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்லது அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். நம்மளே இத்தனை பேர் சொல்றோம். தண்ணீர் குடித்ததற்காக இன்றைக்காவது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளே பலர்கள் சொல்லியிருக்கிறோமா என்று அவர்களுடைய மனசாட்சிக்கு தான் வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடிச்ச பின்னால கூட துஆ கற்றுக் கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானா அதுபன் ஃபுராத்தம் பிரஹ்மத்திஹி. யாரெல்லாம் குடிப்பதற்கு ஏற்ற நல்ல தண்ணீரை நாக்குல வச்சுட்டாவே சில தண்ணீர் உள்ள போகிறதுக்கு மறுக்கிறது. சில சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். நான் ஒரு பக்கத்துல ஒரு ஊருக்கு, திருவாரூர் பக்கத்துல உள்ள ஒரு ஊர். அந்த ஊர்ல போய் தண்ணீர் வாயில வச்சாவே உள்ள இறங்குறதுக்கு மறுக்கிறது. இப்படி ஒரு தண்ணீரா, இதை குடித்துக் கொண்டு மக்கள் இருக்கிறார்களா என்று நினைக்க தோன்றுகிற அளவுக்கு நம்ம பகுதியில் உள்ள குடி தண்ணீருடைய சுவையை பார்த்துட்டு அங்கே சென்று அதை குடித்தால் ஒரு சப்பு கொட்டின மாதிரியாக அவ்வளவு தூரம் ஒரு குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக இல்லையே என்று நினைக்க தோன்றுகிற அளவுக்கு உண்டான தண்ணீர் இருக்கு. அதைத்தான் அந்த மக்கள் குடிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குடிப்பதற்கு மதுரமான தண்ணீரை கொடுத்தால் அந்த நிஅமத்துக்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானா அதுபன் ஃபுராத்தம் பிரஹ்மத்திஹி. தன்னுடைய அருள் கொடையினால், தன்னுடைய கிருபையினால் குடிப்பதற்கான நல்ல தண்ணீரை அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வலம் யஜஅலுஹு உஜாஜன் பிதுனூபினா. நாங்க செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணத்தினாலே, பாவத்தின் காரணத்தினாலே ரப்பு நினைத்தால் அதை உப்பு தண்ணீராக மாற்றி இருக்க முடியும். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் கேட்கிறான், நிறைய கேள்விகளை அல்லாஹ் தஆலா வினாக்களை கொடுக்கிறான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை என்னைக்காவது சிந்தித்ததுண்டா? டம்ளர்ல தண்ணி வச்சுட்டா சர்ன்னு ஸ்டாப் போட்டு இழுத்தது மாதிரி நம்ம குடிச்சிட்டு போய் டம்ளர் டப்புன்னு வச்சிரும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த தண்ணீரை ஒரு கணம் சிந்தியுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் சிந்தனையை அங்கே தண்ணீரிலே செலுத்துங்கள். உங்களுக்கு முன்னாலே சாப்பாடு வைக்கப்பட்டால் அதை கொண்டு யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எதற்காக சிந்தனை? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனை தான். அல்லாஹ் சொல்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் சிந்தித்ததுண்டா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அந்த நல்ல தண்ணீரை, வானத்திலிருந்து உள்ள தண்ணீரை நாம் உங்களுக்கு குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக நாம் இறக்கி வைக்கிறோமோ, இல்ல ஒட்டுமொத்தமான உங்களுடைய சக்தியை கொண்டு நீங்கள் அந்த குடி தண்ணீரை பெறுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நம்ம நினைச்சா லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் அஃபலா தஷ்குரூன். நாம நினைத்திருந்தோம் என்று சொன்னால் வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிக்க முடியாதவாறு உள்ள உப்புகள் நிறைந்திருக்கும்படியான உப்பு தண்ணீராக ஆக்கியிருந்தால் என்ன செய்வீங்க? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தபாரக் அல்லதி சூராவுடைய கடைசியில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைத்துமுல் குல் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன். உங்களுடைய தண்ணீர்
10 அடியில அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால காரில் சென்று கொண்டிருக்கிற பொழுது தண்ணீர் லெவல் கீழே இறங்கி சிந்து நம்மளாம் பேசி கொண்டிருந்தோம். எல்லாரும் காரில் போகும்போது ரொம்ப இன்பமான சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கிற வேலையில சில சகோதரர்கள் சொன்னாங்க, எங்க வீட்டுல 10 அடியிலிருந்து தண்ணி கீழே இறங்கிடுச்சு, எங்க வீட்டுல 20 அடி போட்டு அது கீழே தண்ணி போயிடுச்சு, தண்ணி லெவல் கீழே போயிடுச்சு என்னதான் பேசி கொண்டிருந்தோம். சமீபத்துல ரொம்ப ட்ரை ஆகி போய் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனித தண்ணீர் எல்லாம் பஞ்சமா போய் சில ஊர்களில் 700 அடி வரை தண்ணி போர் போட்டால் தான் தண்ணீர் எடுக்க முடியும். சில ஊர்களில் சகோதரர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் 5000 அடியில் எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருச்சுன்னா ஆச்சரியமா இருக்கிறது. சில ஊர்களில் வடநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 10,000 அடி வரை போட வேண்டி இருக்கிறது. ராட்சத குழாய்களை அங்கே திணித்து அங்கிருந்து தண்ணீர் தண்ணீர் மேல வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதற்கு மெனக்கிற வேண்டி இருக்கிறது. இப்படி எல்லாம் இல்லாமல் 10 அடியில 20 அடியில தண்ணி கிடைப்பது என்று இருக்கிற இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும்படியான பெரிய பாக்கியம். அல்லாஹ் தபாரக்கல்லதி சூராவுடைய கடைசியிலே நம்மை பார்த்து கேட்கிறான், குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமை யஸீகும் பிமாஇன் மஈன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதிகாலை பொழுதிலே இப்படி ஒரு சிந்திங்கள் என்றதா சொல்றான். இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன், நீங்கள் இரவு படுத்திருக்கிறீங்க, அதிகாலையில் எழுந்து மோட்டார் சுவிட்சை போடுகிறீர்கள், அந்த தண்ணீர் ஆகிறது ஆக பாதாளத்துக்கு போயிட்டால் 10 அடியில கிடைக்க வேண்டிய தண்ணி 20 அடியில கிடைக்க வேண்டிய தண்ணீர் ஆகிறது. 5000 அடி ஆழத்துக்கு போயிட்டால் அல்லது 10,000 15,000 அடி ஆழத்துக்கு சென்று விட்டதுன்னு சொன்னால் நீங்கள் குடிப்பதற்கு ஏற்ற குளிப்பதற்கான அல்லது புழக்கத்திற்கான தண்ணீரை உங்களிலே யார் கொண்டு வர முடியும் என்று கேள்வி கேட்ட பொழுது அங்கிருந்து ஒரு துரதிருஷ்டவாளி சிந்தனை அற்ற ஒருத்தர் சொன்னார், ஒரு கோடாரி எடுத்து காட்டினார், நாங்க கோடாரி எடுத்து வெட்டி தண்ணீர் மேலே கொண்டு வந்துடும். அல்லாஹு தஆலா 15,000 அடி கீழே உள்ள தண்ணீர் அல்ல, அவருடைய கண் பார்வையுடைய அந்த கண் தண்ணீரை அல்லாஹு தஆலா போக்கிட்டான். தஃப்சீர்கள் எழுதுறாங்க, இந்த வசனத்திற்காக பெருமை பேசிய ஒரு நபரை ஏன் நாங்க எங்களுடைய திறமையினால் தண்ணி கொண்டு வரோம் என்று ஒருத்தர் சொன்னார். அவருடைய கண் பார்வையினுடைய தண்ணீரை அல்லாஹ் தஆலா நீக்கிட்டான். கண் பார்வையினுடைய இந்த பார்வை கண்ணுடைய அந்த மொழி இருக்கிறதே, நம்ம எத்தனை முறை சுத்தி பார்த்தாலும் பார்க்கிறதுக்கு ஏற்ற வகையில் எல்லாம் உத்தரப்படைச்சிருக்கிறான். அதுல ஒரு விதமான ரசத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அதிகமாக அது வடிந்து கொண்டிருந்தால் நம்ம யாரையும் பார்க்க முடியாது, தொடச்சு கொண்டே இருக்க வேண்டியதான். வலதுபுறமாக திருப்பதற்கு ஏற்ற வகையில, இடதுபுறமாக இந்த மொழியை திருப்பக்கூடிய வகையில், மேலே பார்க்கிற வகையில், கீழே நோக்குகிற வகையில, எந்த புறத்தில் பார்த்தாலும் அல்லது ஒருவேளை அல்லாஹ் இப்படி வச்சிருந்தால் நீங்க மாசம் 3 முறை அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் போடணும்னு அல்லாஹ் வச்சிருந்தா எல்லா ஆயில்மெண்ட் கடையில் பண்ணிக்க மெடிக்கல் நினைக்க வேண்டியதான், கண்ணுக்கு அந்த திருப்புறதுக்கான ஆயில்மெண்ட் கொடுங்க கேட்க வேண்டியதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகபட்சமான தண்ணீரை வடிவிட்டுறாமல் அதை ட்ரையாகவும் ஆகிவிடாமல் இந்த கண் பார்வை இலகுவான முறையில் திருப்பக்கூடிய வகையில் நம்முடைய கார்களிலே அலாய்மெண்ட் பார்க்கிறோம். கார் டயர் கரெக்டா இருக்கிறதா, ஒரு சின்ன ஒரு புல்ஸ் பாயிண்ட் லேசா லெவல் மாறி இருந்தால் கூட அதுக்கு பணம் கட்டி கரெக்டாக அந்த டயரை நேரா போய் ஆக்குறதுக்காக பெரிய முயற்சிகளை செய்யறோம். அலாய்மெண்ட் பார்க்கிறோமே, காருடைய 2 டயரும் கரெக்டா நேர் வாட்டத்தில் இருக்கிறா. என்றைக்காவது கண்களுக்கு அலாய்மெண்ட் பார்த்துக்கிறோமா, கண்ணு கரெக்டா இருக்கிறதா? அல்லாஹ் ஒரு புல்ஸ் பாயிண்ட் மாறாமல் அப்படி படைச்சுக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய குதிரத்துள்ளவன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தண்ணீர் கீழே சென்று விட்டால் உங்களால் எடுத்து வர முடியுமா என்று கேட்ட அந்த கேள்விக்கு தப்சீர்கள் எழுதுகிறார்கள், இந்த வசனத்தை கடந்து போனால், இந்த தபாரக்கல்லதி சூராவுடைய கடைசி ஆயத்தை நீங்கள் கடந்து சென்றால் இல்லா அன்த யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை கடந்து போயிட்டால், யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது சுன்னத்தாக இருக்கிறது, கடமை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமை பேசி அவருடைய கண் பார்வையினுடைய அந்த மொழியை அல்லாஹ் கையாக்கிட்டான், அவருடைய கண் பார்வை தெரியாதவராக மாறிட்டார் என்று தஃசீர் நூல்களை பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 கேள்வி கேட்கப்படும், அந்த 4க்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதலாவதாக, உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தேனே அந்த வாழ்வை வைத்து என்ன செஞ்சீங்க, இது முதலாவது நிஅமத். இரண்டாவதாக, அந்த வாழ்க்கைக்குள்ளான இளமை இருக்கிறதே, டீனேஜ் பருவம் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 15 வயசுல இருந்து 35 வயசு வரை உண்டான இளமை காலம் இருக்கிற இந்த பருவத்தை நீங்கள் எவ்வாறு கிடைத்தீர்கள், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மூணாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஐன இக்தஸப, உங்களுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து சம்பாதித்தீர்கள், மின் ஐன அன்ஃபக்தஹு, நீ எந்த வழியிலே நீ அதை செலவழித்தாய்,
5வது சில ரிவாயத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கல்வியை கொடுத்திருந்தானே, இதை வைத்து நீங்கள் இந்த அமல் செய்தீர்கள் என்று கேட்பான். இந்த 5க்கும் ஒரு மனிதன் இந்த 5 கேள்விக்கு விசாரணைக்கு பதில் சொல்லாமல் சுவர்க்கத்துக்குள்ளான நுழைவதற்காக தன்னுடைய ஒரு காலை 8 வைத்து நடக்க இயலாது என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும்படியான அருள் கொடைகளுக்கு, வாக்கியங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் இப்படி சூராவை துவங்குகிறானோ, குர்ஆனுடைய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து ரவுசுல் ஷுக்ரி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதிலே தலையான ஒரு வார்த்தை இருக்கிறது சொன்னால் அது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லிட்டாலே என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா குதூகலம் அடைகிறான், பெருமை அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்முடைய அல்லாஹ் வழங்கியிருக்கும்படியான நிஅமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், அதன் பலனாக நம்முடைய நிஅமத்துகளை, அருள் கொடைகளை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கிடைக்கப்படக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. வாஹிரு துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.